அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே யோசுவாவினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் யோசுவாவை மேன்மைப்படுத்துவதற்கு முதலாவது ஒரு காரணம் என்னன்னா, நான் என்ன செஞ்சேன், மோசையோடு இருந்தேன், அதே போல் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அதை எல்லா மக்களும் பார்க்கணுமில்ல. அப்போ மோசே உயர்த்தப்பட்டான், அதை காட்டிலும் நான் உன்னை உயர்த்தினால்தான் நான் உன்னோடு இருக்கிறேன், கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்பதை மக்கள் அறிவார்கள். ஆகவே நான் உன்னை உயர்த்துகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கும் அருமையானவர்களே, நமக்கு கிடைச்ச வார்த்தை வெளிச்சம் என்னன்னா, கர்த்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ்கிறார். ஆகவே அப்போ நமக்குள்ள வாழ்கிறார் அப்படிங்கிறது நிச்சயமானால் நாம் உயர்த்தப்படுவது அதிக நிச்சயம். ஆகவே இன்றைக்கு இருக்கிற உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து, என் வாழ்க்கை உயருமா, நான் மேன்மை அடைவனா, நான் தேறுவனா, தேர மாட்டேனா, சுகம் அடைவனா, அடைய மாட்டேனா என்ற கேள்வி எழும்புதல்ல. இன்றைக்கு அருமையான இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்கள் உயர்த்தப்படுவது, மேன்மைப்படுத்துவது அதிக நிச்சயம். திரும்ப சொல்லுகிறேன், ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் பார்க்கணுமல்ல. உலக மக்களுக்கும் உங்களையும் வித்தியாசப்படுத்தி ஆண்டவர் காட்டணும்னு நினைக்கிறார்ல. ஆகவே நீங்கள் உயர்த்தப்படுவது அதிக நிச்சயம். அது மட்டுமல்ல, ஏன் ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்துகிறார்னா, இரண்டாவது ஒரு காரியம் நான் சொல்லுகிறேன். மோசே மிகப்பெரிய தலைவனாக இருந்தான், அவனுக்கு கீழானவன் தான் இந்த யோசுவா. ஆனால் யோசுவாவை கண்டு மக்கள் பயப்படணும்ல, யோசுவாவினுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியணும்ல. அப்படின்னா அந்த மோசேயை காட்டிலும் இவன் உயர்த்தப்பட்டால் தான் அவங்க நம்புவாங்க, மதிப்பாங்க. ஆகவே அது நிமித்தமாகவும் கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஏனென்றால் ஆண்டவர் யோசுவாவை கொண்டு மாபெரும் திட்டத்தை வைத்திருந்தார். மோசே பார்த்தான், யோசுவாவோ பங்கிட்டு கொடுத்தான். ஆகவே பங்கிட்டு கொடுக்கிற மாபெரும் திட்டம் யோசுவாவின் மூலம் நடக்கணும். ஆகவே கர்த்தர் அவனை உயர்த்தினார். அதே போல இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் அதிகமாக உயர்த்தப்படுவோம், மேன்மைப்படுத்தப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வாழ்கிறார். அதே போல ஊரும் உலகமும் நாம் உயர்த்தப்பட்டாதான் நாம் சொல்லக்கூடிய இயேசு நல்லவர் என்று அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே அந்த காரியத்தை முன்னிட்டும் கர்த்தர் உங்களை உயர்த்துவதால் நீங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்குள் இருப்பதை எல்லார் மக்களும் காணத்தக்கதாக மாபெரும் உயர்வும் மேன்மையும் உங்களை தேடி வரப்போகிறது. அந்த மேன்மையும் உயர்வையும் எந்த சக்தியால் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறபடினால் அதை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். கலங்காதீர்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களை நீர் மேன்மைப்படுத்துகிறீர். காரணம், எங்களுக்குள்ள நீர் வாழ்வதால் மற்ற மக்களிடத்திலிருந்து எங்களை வேறுபடுத்தி காட்டுகிறீர், எங்களை உயர்த்தவே. ஆகவே கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உயர்த்தி ஆண்டவரே சந்தோஷப்படுத்துவதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, அதிவிரைவில் உங்களுக்கு ஒரு மேன்மை, ஒரு உயர், ஒரு ப்ரமோஷன் காத்திருக்கிறது. நன்றி சொல்லுங்கள். நன்றி.